கலைஞர் கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். முதல் குறளே போச்சு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய நூலுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எதுக்கியா உரை எழுதுறீங்க? உங்க கருத்து கொண்டாந்து அவர் கருத்துன்னு சொல்றீங்க. முதல்ல அடிபட்டு போகுது. குறள் ஓவியம் எழுதினார் கலைஞர். எனக்கு அது பிடிக்காது. திராவிட இயக்கத்தார் கருத்து வருகிற பொழுது திருவள்ளுவருடைய கருத்துக்கே ஒட்டாம ஓடு போகிற ஒரு நிலையில தான் நிறைய இது இருக்கு. ஆனால் அவர்கள் திருவள்ளுவரை பயன்படுத்தினார்களே தவிர திருவள்ளுவரின் கோட்பாடுகளை எடுத்து சொல்லவில்லை. திருவள்ளுவர் இதைத்தான் சொன்னார்னு சொல்லி எடுத்து நிலை நிறுத்தவில்லை. எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க. கட்சி சேர்க்கணும், கட்சிக்கு ஆள் சேர்க்கணும் போது புத்தி எப்படி கெட்டு போகுது பாத்தீங்களா? எப்படி நல்லவர் தான், பொய் சொல்லாதவர் தான், அன்றாட வாழ்க்கையில பொய் சொல்லாதவர் தான். ஆனால் ஆன்மீக நெறியிலே ஒரு நூலுக்கு அறம் சொல்லுவதிலே அது எப்படி வந்தது போனது, அது எந்த நெறியை சார்ந்ததுன்னு சொல்லுவதில் போய் சொல்லிட்டாரு. எல்லாரும் திருவள்ளுவர் மட்டும் இழுத்தாங்க. ஸ்ரீராம தேசிகன் திருக்குறளையும் சேர்த்து இழுத்துட்டாரு. எங்க இழுக்கிறாரு அப்படின்னா, திருக்குறள் வள்ளுவர் தமிழ்ல எழுதல, முதலிலே சமஸ்கிருதத்தில் எழுதினார்னு ஒரு கதை விட்டார். இயல்பாவே புலால் மறுத்தல் அதிகாரம், கொல்லாமை, இஸ்லாம் கிறிஸ்துவம் போன்ற மதங்களுக்கு அது அங்க இடம் இல்லைன்ற ஒரு இதுல வெளிப்படையா காட்டிடும். வள்ளுவர் காலத்துல இஸ்லாமும் இல்லை, கிறிஸ்துவமும் இல்லை. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். போன்ற மேல்நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்றான், கடவுள்னு ஒருத்தர் தேவையில்லை, இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது இயங்கி இயங்கி ஒரு நிலையில தேய்மானம் அடைஞ்ச பின்னாடி மீண்டும் வேறொரு வடிவத்துல அது உருமாறி வரும். அது யாரும் படைக்க வேணாம், யாரும் அதை உருவாக்க வேண்டாம், தோற்றுவிக்க வேண்டாம் அப்படின்னு ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவாச்சாரியார் அவங்க 3 பேருமே வேதாந்தம் பேசியவர்கள் தான். அத்துவைதம்ன்றத சொல்ல வந்தவங்க தான். ஆனாலும் திருவள்ளுவரை தம்முடைய நெறி சார்ந்தவர் சொன்ன சாதாரண மக்களை, பெரிய பெருமக்கள் அவங்கள சிலரை நான் உங்களுக்கு சொல்றேன். நூல் எழுதியிருக்கிறாங்க. அவங்கள நான் மட்டம் தட்டவில்லை. அவங்க பாணியில அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு சமயத்துக்கு நான் 2 பேர் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ சமணம், ஜைன மதம்னு வச்சுங்க. அந்த மதத்துல வள்ளுவரை அந்த மதத்தை சேர்ந்தவர் சொல்லியும், அந்த மதத்துல வள்ளுவருக்கு என்ன பேர்? வள்ளுவர் தமிழர்ன்றோம். வள்ளுவர் வாழ்ந்த காலம் தூய தமிழ் காலம். அன்னைக்கு பிறமொழி கலப்பெல்லாம் தமிழ்ல 100க்கு 1, 2ன்னு எங்கேயோ இருக்கும். திருக்குறள்ல ஒரு சொல் கூட பிறமொழி சொல் கிடையாது. அது ஆராய்ந்து நிறுவப்பட்டு விட்டது. அது வேணுன்றவங்க பின்னால் வேணா விளக்கம் பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் சமணர் அல்லது ஜைனர் என்று சொல்றது. அவருடைய பேர் குந்தாச்சாரியார் அப்படின்னு. குந்தலாச்சாரியார் அப்படின்னு சில இடத்துல லா போட்டு சொல்லுவான், சில இடத்துல குந்தாச்சாரியார்னு சொல்லுவான். அது அவருடைய சமண மதத்து பேருன்னு. தமிழ்ல தான் பேர் திருவள்ளுவராம். பாருங்க. அடுத்து இது சொல்றது யாரு? அவரு சமணர், ஜைனர் அப்படின்னு சொன்னா அனந்தநாத நயினார், சக்கரவர்த்தி நயினார், இந்த 2 பேரு இவங்க சமணர்கள். இவங்க போன நூற்றாண்டுல இருந்தாங்க தமிழ்நாட்டுல. இப்போ காலமாயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சமணர்னு சொல்லி எழுதி சண்டை போடாம தத்துவ மெய்யியல் கருத்துக்களை வச்சு, திருக்குறள் இந்த கருத்து சமண கருத்து அப்படின்னு சொல்லி எடுத்து பேசினவங்க. சும்மா தெருச்சண்டை போட்டவங்க கிடையாது. அவங்க மற்றவங்களை திட்டினவங்க இல்லை. அவங்க அதை நீங்க அவங்களுடைய அணுகுமுறை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இவங்களை நான் கருத்து சொன்னாலும் அவங்க கருத்து என்ன சொல்றாங்க நம்ம கேட்கணும், படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் திருவள்ளுவரை நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னாக்கா இவங்களுக்கு மேல போயிருக்காரு திருவள்ளுவர், இவங்க கட்சிக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியும். அடுத்தது திருவள்ளுவர் புத்த மதத்தை சார்ந்தவர். இப்படி சொல்றவர் யாரு? புத்த மதத்துல இல்ல, நம்ம மதத்துல தான் இருக்காரு. அவர் யாரு? பேராசிரியர் சோனா கந்தசாமி அவர்கள். மிகப்பெரிய பேரறிஞர். மலாயா பல்கலைக்கழகத்துல அவர் பேராசிரியர் பணியாற்றி போனவர். அவரு சொல்றாரு திருவள்ளுவர் பௌத்தர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல காரணம் கொடுக்குறாரு. நீங்க படிச்சீங்கன்னா, அந்த நூல் நான் முழுசா படிச்சேன், சிறு நூல் தான். படிச்சீங்கன்னா ஒரு கணம் உங்களுக்கு மனம் கொஞ்சம் ஆடிரும். இருக்கலாம் போல இருக்கு, இன்னும் இவ்வளவு இதா அப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்படி அதான் ஆராய்ச்சி. அடுத்தது திருவள்ளுவர் சைவ சமயத்தை சார்ந்தவர். வச்சிரவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியார், இந்த 2 பேரறிஞர்களும் அப்படி சொன்னாங்க.
அடுத்து வந்து திருவள்ளுவர் வந்து வைணவர், பெருமாள் திருமாலை வணங்குகிறவர், கேசவ ஐயங்கார்ன்றவர். அடுத்து திருவள்ளுவர் வந்து வைதீகர், சனாதனி அப்படின்னு. இதை சொன்னது யாருன்னா ஸ்ரீராம தேசிகன் அப்படின்ற ஒருத்தர், சரவண பெருமாள் ஐயங்கார்ன்றவர். இவங்கெல்லாம் சொன்னாங்க. இந்த ஸ்ரீராம தேசிகன் ஒரு வேலை செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னா, எல்லாரும் திருவள்ளுவரை மட்டும் இழுத்தாங்க, ஸ்ரீராம தேசிகன் திருக்குறளையும் சேர்த்து இழுத்துட்டாரு. எங்க இழுக்கிறாரு அப்படின்னா, திருக்குறள்ல வள்ளுவர் வந்து தமிழ்ல எழுதல, முதலிலே சமஸ்கிருதத்தில் எழுதினார்னு ஒரு கதையை விட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம திருவள்ளுவர் தமிழ்ல இருக்கு, திருக்குறள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க படிக்கிறது வந்து மொழிபெயர்த்ததுப்பா தமிழ்ல, உண்மையான திருக்குறள் சமஸ்கிருதத்துல தான் திருவள்ளுவர் எழுதினாரு. அப்போ அவர் என்ன புத்தகம் போட்டாரு, த ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் திருக்குறள் வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி போடுறது? யார் அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சது? திருவள்ளுவரை செஞ்சாரா, இவர் செஞ்சாரா? என்னன்னு சொல்ல வர்றாரு? திருவள்ளுவர் எழுதுனதே டிரான்ஸ்லேஷன் சொல்லி போட்டு இந்த கடந்த நூற்றாண்டுல ஒருத்தர் வந்து இப்படி பேச முடியுதுன்னா நீங்க பாருங்க. வள்ளுவர் பேரை மாத்துறாரு, திரு வள்ளுவர், திரு தெய்வத்தன்மை, அதை என்ன பண்றாரு, ஸ்ரீன்னு மாத்துறாரு. வள்ளுவர்ன்றத வல்லபான்னு மாத்துறாரு. அப்போ ஸ்ரீ வல்லபா அதான் அவரோட உண்மையான பேரு. தமிழ்ல நீங்க திருவள்ளுவர்னு மொழிபெயர்த்துட்டீங்க பின்னால. அப்ப நீங்க என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் பத்தி எல்லாமே நீங்க மொழிபெயர்த்து வச்சுக்கிட்டீங்க. அடுத்து ரெண்டாவது வந்து திருக்குறள். திருக்குறளுக்கு என்ன பேரு? திருக்குறள் வந்து முப்பால் தான் அதோட, அது வள்ளுவர் வச்ச பேர்னு அறிஞர்கள் ஆராய்ந்து சொல்றாங்க. திருக்குறள் அது பாராட்டி சொன்ன சிறப்பு பேர் பின்னாடி. அங்க முப்பால் சொன்னா அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால சொல்றாங்க. சரி, அப்போ முப்பால்னு இருந்த அந்த வருது இல்லையா, 3, அதை 3 ஆக்குறார். திருக்குறள்ன்றதுக்கு பாருங்க அவர் மாத்துறார். 3 பால் வர்க்கம் அப்படின்னா வர்க்க, அப்போ திரிவர்க்க. திரிவர்க்கன்றது தான் திருக்குறள். அந்த திரிவர்க்கன்றதை தான் நீங்க முப்பால்னு மொழிபெயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு திருவள்ளுவர் எழுதுனதையே எடுத்து போட்டு இப்படி சொல்றவர் ஸ்ரீராம தேசிகன் அப்படின்ற ஒருவர். சரி, அடுத்து வந்து சரவண பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர். அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் சொன்னாரு, திருவள்ளுவரோட அப்பா பேர் வந்து பகவன், அம்மா பேரு ஆதி அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேரும் பிள்ளைங்க பிறக்க அங்கங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம். அந்த நிலையில வந்து அம்மா வந்து ஒரு ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட ஒரு குடி பிறப்பு உடையவர் என்றும், அப்பா பகவன் என்கிறவர் வந்து ஒரு ஆரிய பிராமணர் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து அந்த கதையை எடுத்து போட்டு திருக்குறளை 19ஆம் நூற்றாண்டிலே பதிப்பிச்சிருக்கிறார் கடைசியில. யாரு? சரவண பெருமாள் ஐயங்கார் என்ற ஒரு தமிழ் அறிஞர் தான் அவரும். அப்போ அதே போல வந்து அடுத்தது கிறிஸ்துவர். திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவர். இதை யார் சொல்றது? ஜியு போப் மொழிபெயர்த்தவர். ஜியு போப் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அறிஞர் தான். ஆனா அவர் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்கு வந்தவர். தமிழ்நாட்டில் வீரமாமுனிவர், கான்ஸ்டன்டைன் பெஸ்கி கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப வந்தவர். அவங்க வேலையை அவங்க சரியா தான் செஞ்சாங்க. என்ன தமிழ் படிக்கணும், மக்களோட தொடர்பு பண்ணணும்னா அவன் தமிழ் படிச்சா, படிக்கும்போது திருக்குறள், புறநானூறு, அது இதுன்னு இதெல்லாம் படிக்க அவங்களுக்கு வந்து தமிழ் மேல ஒரு காதல் வந்துருச்சு. வீரமாமுனிவர் இதை பத்தி பேசினா அவர் இன்னொரு தனி ஒரு கதையே இருக்கு. போப்பு என்ன எழுதியிருக்காருன்னா, திருவள்ளுவர் பல கருத்துக்கள் பைபிளுக்கு ஒத்த நிலையில தான் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இவர் பைபிள் படிச்சிருக்கணும். அப்போ புனித தோமான ஒருத்தர் வந்து கேரளாவுக்கு அந்த காலத்துல வந்தாரு. இயேசுநாதர் 12 சீடர்கள் ஒருத்தர். அவர்கிட்ட வந்து சீடரா சேர்ந்து திருவள்ளுவர் கிறிஸ்துவ தழுவிட்டார்ல. அப்ப எழுதியிருப்பார் இல்லையா இயேசுநாதரை பத்தி கடவுள் வாழ்த்து. எப்படியா தான் ஏற்றுக்கொண்ட கடவுளை சொல்லாம போற பக்தன் இருக்கிறான் ஐயா? இது என்னங்க கதை இது? ஜியு போப் எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க. கட்சி சேர்க்கணும், கட்சிக்கு ஆள் சேர்க்கணும் போது புத்தி எப்படி கெட்டு போகுது பார்த்தீங்களா? எப்படி நல்லவர் தான், பொய் சொல்லாதவர் தான், அன்றாட வாழ்க்கையில பொய் சொல்லாதவர் தான். ஆனால் ஆன்மீக நெறியிலே ஒரு நூலுக்கு அறம் சொல்லுவதிலே, அது எப்படி வந்தது போனது, அது எந்த நெறியை சார்ந்ததுன்னு சொல்லுவதில் போப்பு பொய் சொல்லிட்டாரு. அடுத்தது பாருங்க, முனைவர் தெய்வநாயகம். இவரெல்லாம் நீங்க ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அண்மைய காலத்துல திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடாவடியான மொழிபெயர்ப்பு.
அடாவடியான கருத்துக்கள், கொஞ்சம் கூட அது வந்து ஒட்டியே போகாது. திருவள்ளுவர் சொல்ற ஒவ்வொரு கோட்பாடும் நீங்க திருக்குறள்லயே அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. நீங்க வெளியில் போய் தேடவே வேண்டாம். இதை கண்டுபிடிச்சு முதல்ல சொன்னவர் மதுரை செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார். அவர் சொன்னார். அப்படி 100க்கு 100 உண்மை. அது அப்படி படிக்கணும், அப்படி உணரணும். படிக்கிறது இல்ல, உரைகளை எடுக்கிறது, அவர் பேசினார் இவர் பேசினாருன்னு. இந்த வலையொலியில ஒருத்தர் குருன்னு ஒரு வலையொலி வருது, அந்த வலையொலியில ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆதி பகவான்னா எங்க இருக்கிறார்? ஆதி பகவான், ஆதின்ற சொல்லு வந்து எங்க? ஸ்ரீ பகவானை குறிக்கும். எங்கே குறிக்கும்? அது வாங்க வந்து பகவத்கீதையில பாருங்க, அங்க ஆதின்னு இருக்கு. அங்க அந்த இடத்துல இன்னொரு அத்தியாயம் போங்க, அங்க பாருங்க பகவன் இருக்கு. அப்ப அங்க இருந்து தான் திருவள்ளுவர் எடுத்திருக்காரு. திருவள்ளுவர் பகவத்கீதை 5000 ஆண்டுக்கு முன்ன, திருவள்ளுவர் 2500 ஆண்டுக்கு பின்ன அவர் அதை தான் எடுத்து சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்றார். ஆனா பகவத்கீதையை பெருமாளை வணங்குகிற திருமால் நெறியினர் வைணவர்கள் கொண்டாடுவாங்க, அவங்க பின்பற்றுவாங்க. அதுல ஒன்றும் குறை கிடையாது, தப்பு கிடையாது, அதெல்லாம் சரிதான். ஆனா சைவர்கள் வந்து பகவத்கீதையை ஏற்பாங்களா? ஏற்க மாட்டாங்க. இப்போ மெய்கண்ட நூல்கள் வந்து 4 பேர் இருக்காங்க. அதுல மெய்கண்டாருக்கு அடுத்து அவருக்கு ஆசானா இருந்து அவருக்கு மாணவருமா மாறினவர் தான் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவம் அவங்க எழுதுனது வந்து சிவஞான சித்தியார்னு. அதுல பரபக்கம் சுபக்கம்னு 2 இருக்கும். சுபக்கம்ன்றது தன் பக்கத்து கொள்கை விளக்கம், பரபக்கம்ன்றது பிறருடைய கொள்கையில பற்றிய விளக்கம், மறுப்பு விளக்கம். அந்த மறுப்பு விளக்கம் வரும்போது அவர் பகவத்கீதை கொலை நூல் சொல்லிட்டு மறுக்கிறார். யாரு? சைவ சமயத்தினுடைய அந்த சந்தனாச்சாரியார்கள் வரிசையில பேசப்படக்கூடியவர்களா இருக்கிற முக்கியமானவர் அவர் நம்ம உமாபதி அருள்நந்தி சிவம் அதை சொல்றார். அப்ப நாம இப்படிலாம் பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாம போயிடும். அப்ப திருவள்ளுவர் பொது நிலையில எப்படி வருவார்? அப்ப அந்த குருன்றதுல அவர் பேசினவரு அவர் தான் சார்ந்த வைணவ நெறிக்கு சார்பா அதை எடுத்து சொல்றாரே தவிர அவர் வந்து பொது நிலையை பார்க்க முடியல. ஏன்னா அவரு தன்னுடைய நெறியில ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, ரொம்ப உயர்ந்த மதிப்பு வச்சிருக்காரு. அது எங்கெங்கெல்லாம் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு. ஆக திருவள்ளுவர் அதை சேர்ந்தவர் தான் சொல்லி வந்து நிறுவப்பட்டு விடுமானால் அவருக்கு அது ரொம்ப பெரிய பேரின்பமா இருக்கிறது. அதுதான் அந்த பேரின்பத்து மயக்கத்துல அவர் அப்படி சொல்றார். தவிர மற்றபடி நமக்கு அவங்க மேல வேற எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அவங்க நம்ம தாழ்வாகவும் தப்பாகவும் சொல்லவில்லை. அப்போ இவங்க கிறிஸ்துவர்னு இஸ்லாம்ல சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் கடவுள் உண்டுன்னு சொன்னவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்றோம் 3 வகை. ஒண்ணு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திராவிட இயக்கத்தார். கலைஞர் கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். முதல் குறளே போச்சு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய நூலுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எதுக்கியா உரை எழுதுறீங்க? உங்க கருத்தை கொண்டாந்து அவர் கருத்துன்னு சொல்றீங்க. முதல்ல அடிபட்டு போகுது. குறள் ஓவியம்னு எழுதினார் கலைஞர். எனக்கு அது பிடிக்காதுங்க அந்த நூல். சில நல்ல தமிழறிஞர் கூட அதை பாராட்டிலாம் எழுதியிருந்தாங்க. நான் படிச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன். குறள் ஓவியத்துல அது திருவள்ளுவரை அலங்கோலப்படுத்தியதுதான் மிச்சம், என்னை கேட்டீங்கன்னா. அப்படி மாதிரியான ஒரு நிலையில பேசுறாரு. இன்பத்து பால்லே வந்து அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அந்த அன்பினால ஒருவரை நேசித்து வாழ்கிற வாழ்க்கை இருக்க, அந்த வாழ்க்கையில அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாளையும் கண்டாதான் வாழ்க்கை. வெறும் காமத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு பேசுறதுக்கு வாழ்க்கை இல்லை. அந்த இடத்துல வள்ளுவர் எப்படி பேசியிருக்காருன்னு அதை பார்த்துருக்கணும். அவ்வளவு அழகா பேசியிருக்காரு, நாகரிகமா. அதெல்லாம் கடந்த நிலையில இவங்கெல்லாம் இன்னமும் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால சொல்றேன், திராவிட இயக்கத்தார் கருத்து வருகிற பொழுது திருவள்ளுவருடைய கருத்துக்கே ஒட்டாம ஓடு போகிற ஒரு நிலையில தான் நிறைய இது இருக்கு. ஆனால் அவர்கள் திருவள்ளுவரை பயன்படுத்தினார்களே தவிர திருவள்ளுவரின் கோட்பாடுகளை எடுத்து சொல்லவில்லை. திருவள்ளுவர் இதைத்தான் சொன்னாருன்னு சொல்லி எடுத்து நிலை நிறுத்தவில்லை. திருவள்ளுவருக்கு நீ பெரிய சிலை நிறுத்தினார்களே தவிர திருவள்ளுவர் கருத்துக்களை நிலைநிறுத்தவில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் ஒரு அரசியல் சூழ்ச்சி. முற்போக்கு சிந்தனையாளர் சொல்லிக்கிற தமிழ்நாட்டுல எழுத்தாளர்கள் இருக்காங்க, அரசியல் அவங்க இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க புதுமையா சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து கடவுள் சிந்தனை நம்பிக்கையற்றவர் என்ற ஒரு நிலையிலிருந்து அவங்க அவர் மேல அவரோட பார்வையை கருத்துக்களை சொல்றாங்க. அடுத்தது இயற்கைவாதிகள். கடவுள்னு ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் இயற்கை தாங்க அப்படின்னு சொல்றவங்க. இயற்கைன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அது வந்து கண்ணு முன்னாலே எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த இவங்களெல்லாம் வந்து கடைசியில
தங்கள் கட்சியில வள்ளுவரை இழுத்து இவங்களும் தோத்து போனார்கள். யார் கட்சியிலையும் வள்ளுவரை இழுத்து கொண்டு போய் சேர்க்க முடியல. அடுத்து உண்டு இல்லை என்பதற்கு இடையில கொஞ்சம் பேர் நின்னாங்க. உண்டு, கடவுள் உண்டுன்னு சொல்லல, கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கல, ரெண்டுக்கு நடுவா நின்றுக்கிட்டாங்க. அப்படி நின்றவர்கள் வந்து புலவர் குழந்தை, மிகப்பெரிய ஒரு பேரறிஞர். அவருடைய பேரறிவு என்றைக்கும் நமக்கு தேவை. ஆனால் இந்த திருக்குறளை அவருடைய கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதில் முதல் அதிகாரத்துக்கு அவருடைய இது பயன்படாது. ரெண்டாவது புலவர் வீரமணி அவர்கள் ரொம்ப அருமையாக நுணுக்கமாக நாம பிழைப்படையா உணர்ந்த பலவற்றையும் கூட ரொம்ப சரியான பொருளை கொடுத்த ஒரு பெரிய ஆய்வறிஞர் அவர். ஆனால் இறை நம்பிக்கைன்றவருக்கு அவர் இறை நம்பிக்கையில நிக்கல. திருவள்ளுவர் இறை நம்பிக்கையில நிக்கிறவர். அதனால அந்த மாதிரியும் உள்ளவங்களுடைய இதுவும் படிச்சு குழப்பம்தான். அடுத்தது திருவள்ளுவருடைய குறள்களே, சில குறள் வந்து சில சமயங்கள்ல வந்து எந்த சமயத்தையும் வள்ளுவர் எதிர்க்கலுங்க. எந்த சமயத்துக்கும் கண்டனம்க்கெல்லாம் அவர் தெரிவிச்சு அதெல்லாம் பண்ணல. அவரு மக்களை பார்த்து தான் பேசுறாரு. நீங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு. ஒரு சமயத்தின் பெயரை சொல்லி இந்த சமயம் சரியில்லை, இது வேணாம், நீங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க, அந்த மாதிரிலாம் திருவள்ளுவர் பேச கிடையாது. இப்ப பாருங்க, ஒண்ணு சொல்றாரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. என்ன மழித்தல்னா அப்படி மொட்டை அடிக்க முடியெல்லாம் சரிச்சிடுறது. நீட்டல்னா ஒண்ணு இல்லை, அப்படியே முடிய வளர விட்டுறது. அப்ப தாடி மீசை எல்லாம் வளர்ந்து போயிருக்கும். அப்படி துறவுல இருக்கிறவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சில பேர் வந்து மொட்டை அடிச்சிருவாங்க, சில பேர் நீட்டா வளர விட்டுருவாங்க. அது அவங்களுடைய உரிமை, அது மற்றவங்களும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, இதை ஒரு அடையாளமாக்காதீங்க, இதை காரணம் அடையாளம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மழிக்கவும் வேண்டாம் முடியை, நீட்டவும் வேணாம் அந்த முடியை, உங்களுடைய இடத்துல பழி உண்டாகும்படியாக செய்யக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கு பாருங்க, உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வந்து அந்த பழி இல்லாத நிலைக்கு, தூய நிலைக்கு, புனித நிலைக்கு கொண்டு வாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த முடி வந்து தானா வளரும், தானா போகும், இல்லைன்னா நீ வெட்டினாலும் போவோம், எப்படினாலும் போவோம். நீ கவனிக்க வேண்டியது உன்னோட முடியை அல்ல, உன்னுடைய மனத்தின் உணர்வுகளை, உன் மன ஓட்டத்தை என்று அவர் சொல்றார். இதை நீங்க பார்க்க வேண்டும். அப்ப இதுல வந்து இந்த மாதிரி இதுதான் அடிப்படை அப்படி சொல்ற ஒரு இடங்கள்ல அது சார்ந்த கொள்கையில் அடிபட்டு போகுது பாருங்க. இயல்பாவே புலால் மறுத்தல் அதிகாரம், கொல்லாமை, இஸ்லாம் கிறிஸ்துவம் போன்ற மதங்களுக்கு வந்து அது அங்க இடம் இல்லைன்ற ஒரு இதுல அங்க வெளிப்படையா காட்டிடும். வள்ளுவர் காலத்துல இஸ்லாமும் இல்லை, கிறிஸ்துவமும் இல்லை. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, பூதங்கள் 5 அகத்தே நகும். இப்ப சமண மதம், ஜைன மதம் அந்த ஐம்பூதம்னு சொல்றோம்ல, அது என்ன சொல்றாங்க, நம்ம ஐம்பூதம் அவங்க 4 பூதம் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த 4 பூதம் சொல்லுகிற சமண கொள்கையை சேர்ந்தவர் தான் திருவள்ளுவர்னு சொன்னா, பூதங்கள் 5 அகத்தே நகும்னு ஒரு குறள்ல வரும். அது எப்படி பூதங்கள் 5 நகும்னு அவர் சொல்லுவாரு? அவர் கொள்கை வந்து 4ன்னு சொல்லிருப்பார், 5 4 சொல்லியிருப்பார். இது போன்ற நிலைகளிலே திருக்குறளில் வருகின்ற சில கோட்பாடுகள், செய்திகள் என்பது இயல்பாகவே திருவள்ளுவர் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்காமல் அவர் இயற்கை பொதுமைக்கு வந்துட்டாரு, இறைவனை மிக பொது நிலையில கொண்டு உணர்ந்து அவர் பார்க்கிறாரு அப்படின்றதுக்கும், அந்த குணநிலையில அவனோட முடிய பார்க்காத, நீட்டா வருதா கட்டையா போதா, அது வெட்டி எறியணுமா, அதெல்லாம் பார்க்காத, உன் உணர்ச்சிகளை பாரு, உன் உணர்ச்சியை கவனி. ரொம்ப பேர் மூச்சை கவனின்னுவாங்க. தொடர்பு இருக்கு உணர்ச்சிக்கும் மூச்சுக்கும், உண்மைதான். ஆனால் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அப்படி கவனித்து நம்ம சரி பண்ணிட்ட போது நம்ம கிட்ட அறம் தங்குகிறது. அந்த அறத்தின் நிலையில அறமே வடிவமா நிக்கிற இறைவன் வரும்போது, அவன் இறைவனை அடையாளப்படுத்தும் போது அறவாழி அந்தனன்றார். கடவுளை அடையாளப்படுத்தும் போது அறவாழி அந்தனன்றார். அடுத்தது, மறுபிறப்பு, ஊழ்வினை, பிறப்பறுத்தல், நீடு வாழ்தல். இதெல்லாம் வந்து நாத்திக மதங்களுக்கு பயன்படாது. இப்ப திராவிட கொள்கைக்கு இதெல்லாம் பயன்படாது. இவங்க திருவள்ளுவர்னு பிடிச்சிக்கிட்டு அலைய வேண்டாம். அவங்களுக்குள்ள கொள்கை அவங்க அதை மட்டுமே பேசினாலே அவங்களுக்கு நியாயமானதா இருக்கும். தேவையில்லாம திருவள்ளுவர் உள்ளுகிழ்த்து இவங்க நுழைய வேண்டிய தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அடுத்தது வந்து அந்த அருளாளர்கள் அவர் குறிப்பிடும்போது, இப்ப நாயனார் என்றோ ஆழ்வார் என்றோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை, ஆழ்வார்னு உடனே எனக்கு தெரியும் அவங்க வந்து திருமாலை வணங்கிய அருளாளர்கள் அப்படின்னு. நாயனார்னு சொன்னா சிவபெருமானை வணங்கிய அருளாளர்கள்னு எங்களுக்கு தெரியும். ஆனா திருவள்ளுவர் அப்படி எந்த சமயத்தை சார்ந்தவராக ஒரு அருளாளர் காட்டல. ஆனா அந்த அருளாளர் காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? பொதுவா தான் காட்டுறாரு.
சொல்றேன் பாருங்க. அவா அற்றார், அவா அறுத்தல் அதிகாரத்துல பாருங்க. அந்தனர், அறவோர், ஒழுக்கத்து நீத்தார், நிறைமொழி மாந்தர், இருமை வகை தெரிந்து அறம் பூண்டார், ஐந்தவித்தான், மெய்ப்பொருள் கண்டார், செம்பொருள் கண்டார், நோற்பார், மாசற்றார், புலம்பென்ற புண்மையில் காட்சி அவர், மாசரு காட்சி அவர், தீரத் துறந்தார், பிறப்பருக்கள் உற்றார், அமரர், அருட்பொருள் ஆயும் அறிவினவர் என்று இது போல எங்கும் பொதுவில் வைத்து சொல்லியிருக்கிறாரே தவிர எந்த சமயத்து அடையாளத்தை நல்ல கொண்டு அவர் அடையாளப்படுத்தல. அதனால சமயத்துக்கு எதிராக பேசுறாரா? இல்ல. சமயத்தையும் உள்ளிட்டு அதரும் அங்கிருந்து இன்னும் மேல உயர்ந்த பொதுமையில அரவணைப்பு நிலையில பேசுறாரு. அந்த அரவணைப்பைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் அரவணைக்கிறார். நீங்க திருவள்ளுவர் அணைக்கிற அளவுக்கு நமக்கு கை அவ்வளவு இல்லைங்க. நம்மளுடைய அறிவு கை திருவள்ளுவர் அணைக்கிற அளவுக்கு பத்தாதுங்க. திருவள்ளுவரோட அறிவை அணைக்கிறதுக்கு திருவள்ளுவரோட அறிவு நம்மளை அணைக்கிறது முடியும். ஏன்னா அவர் அப்படி ஒரு உயர்நிலையை அவர் அடைந்துட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒண்ணு சொல்லுவாரு, இந்த மரணமில்லா பெருநிலை நான் முதல்ல சொல்லிட்டேன். வேற நூல்கள்ல இது இருக்கு. ஔவையுடைய நூல்லையும் ஔவை குரல் ஒண்ணு இருக்கு. திருவள்ளுவர் சொன்ன பல கருத்துக்களை மீண்டும் அவங்க எடுத்து நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அதற்கும் மேலாக இறைவனை அவரு அந்த பொது நிலையில தான் கொண்டு வர்றார். இப்ப அவர் மலர் மிசை ஏகினான்னு சொல்றார். இந்த ஓக நெறியில இருக்கிற பெரியவர்கள் அவங்க சொல்லுவாங்க, சகசர தலம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவான், 1008 இதழ் தாமரை என்று தமிழ்ல சொல்லுவார்கள். அதை மலர்மிசை என்று திருவள்ளுவர் சொல்றார். மலர்மிசையில ஏகுதல்ங்கிற போது புத்த மதத்திலும் அது பேசப்படுகிறது, சமணத்திலும் பேசப்படுகிறது, வைதீக மதத்திலும் பேசப்படுகிறது, சைவத்தில் பேசப்படுகிறது, வைணவத்தில் பேசப்படுகிறது. எல்லா இந்தியாவில் தோன்றிய அத்தனை மதங்களிலும் இது பேசப்படுகிறது. அந்த நிலையை அடைகிற இடத்துல பல படிநிலைகள், பக்குவ வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடுகளுக்கு கூட வேறுபட்டவர்கள் கூட எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியாக, எல்லாரும் திருவள்ளுவர் ஏற்கும்படியான ஒன்னதான் சொல்லி இருக்கிறாருன்னு ஒத்துக்கொள்ளும்படியா சொன்னதான் திருவள்ளுவருடைய வெற்றி. ஏன்னா நீங்களோ நானோ யாரும் இன்னும் மலர்மிசை ஏகினான்ற அந்த இடத்துக்கு இன்னும் போகாத நம்ம இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம், ஒரு ஊகிப்பு. ஆனால் கண்டவர்கள் என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் அந்த இடத்த கண்டாருன்னு சொல்ல வராங்க. அப்படி உள்ள ஒரு வகையில ஒரு பாட்டு அவர் யார் சொல்றாரு அப்படின்னா, கல்லாடனார் சொல்றாரு, ஒன்றே பொருளெனின் அன்றின்ப வேறின்ப, ஒன்றுதான், ஒரு பரம்பொருள் தான் அப்படின்னு. அந்த பரம்பொருள் என்ன எப்படியானா இது அப்படின்னா, இல்ல இது இல்ல வேற அப்படின்னா, ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறெனின் அன்று என்ப. யாரு? 6 சமயத்தார். ஆனாலும் இந்த 6 சமயத்தார் ஒருத்தர் ஒத்துக்கலைனாலும் எல்லாரும் திருவள்ளுவர் ஒத்துக்குவாங்களாம். எப்படி? நன்றெனவே எப்பாலவரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. முப்பால் கொண்டு வள்ளுவர் சொன்னதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த 6 பேரும் தனித்தனியா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற கருத்துக்களை கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க, கொஞ்சம் ஒத்துக்க முடியலன்ற மாதிரி நிலை இருக்கு. ஆனால் வள்ளுவர் வருகிற போது இந்த 6 பேருமே அப்படியே முழுமையா ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அப்போ வள்ளுவருடைய இடம் எங்கெங்க இருக்கு? எந்த இடத்துல இருந்து பார்க்கணும் வள்ளுவரை? சமயம் கடந்த பொதுநிலையிலிருந்து பாருங்க. சமயத்திலேயே இந்த பொதுநிலை இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நமக்கு பக்குவம் பத்தல, நான் சொல்றேன், இருக்கு. ஆனா அதையும் பார்த்து அதுக்கு மேலேயும் போய் அந்த காலத்திலேயே அந்த அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த சூழல்ல பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய சான்றோர்கள், பெரிய பெரிய தவசீலர்கள், பெரிய பெரிய ஓகிகள், அவங்களுக்கு எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியா ஒருத்தரால பேசி இருக்கிற முடியுது அப்படி சொன்னா திருவள்ளுவரை தவிர நீங்க வேற யாரையும் காட்ட முடியாது அந்த காலகட்டத்துக்கு. இது போல வேற யாரும் கூட நீங்க எடுத்துட்டு வாங்க முடியாது. இப்போ ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவாச்சாரியார், அவங்க 3 பேருமே வேதாந்தம் பேசியவர்கள் தான், அத்துவைதம்ன்றத சொல்ல வந்தவங்க தான். ஆனாலும் சங்கரர் சொல்லுவதுக்கு பேரு அத்வைதம். ராமானுஜர் அதை கொஞ்சம் வேறுபடுத்தி அவர் விளக்குறாரு, உடனே அதுக்கு பேரு விசிஷ்டாத்வைதம். அது இன்னும் கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்றாரு மத்துவாச்சாரியார்,
அதுக்கு பேர் துவைதம். ஆக இந்த ஒரு நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே அந்த வைணவ நெறிக்கு அடிப்படையான பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷதம் என்ற இந்த 3 பெரு நூல் தொகுதிகளை கொண்டுதான் அந்த வடநாட்டில் இருக்கின்ற பெருங்கோட்பாடு, மெய்யியல் கோட்பாடு இது. அந்த கோட்பாட்டை இவங்க விளக்கி இருக்கிறாங்க. ஆனால் 3 பேர் வெவ்வேறு நிலையிலிருந்து அதை பத்தி சொல்றாங்க. ஒரே மாதிரி ஒரு முகமா பேசல, ஒரு இதுல இருந்துகிட்ட. ஆனா திருவள்ளுவர் எப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, வேற வேற இதுல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து இவர் ஒரு அந்த பொது இடத்துல கொண்டு எல்லாரையும் சேர்க்கிறாரு. அவங்க ஒரே இதை எடுத்து சொல்றாங்க, சரிதான், பல நல்ல செய்தி சொல்றாங்க. ஆனால் ஒருமித்து அவங்களால சொல்ல முடியல, பார்வை வேறுபாடு இருக்கவே செய்கிறது. ஆக இதையும் தாண்டி ஒருத்தருடைய அறிவு இன்னும் ஒரு பொதுமை நிலைக்கு போகுதுன்னா அந்த அறிவு எப்பேற்பட்ட பேரறிவு, எப்பேற்பட்ட பேராற்றல் அது. அது என்னன்னு நம்ம கடல் ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நரி தன் வாழை விட்டு பார்த்துச்சுன்னு சொல்லுவாங்க. நரி என்ன பண்ணிச்சான், கடல் பத்தி ரொம்ப பேசுறப்ப ஆழமா ஆழமா இருக்குன்னு, எவ்வளவு பெரிய ஆழம் அது நான் பாத்துறேன்னு திரும்பி அலை வருது கடற்கரை ஓரமா, அந்த தண்ணியில வாழை விட்டுச்சான். விட்டுட்டு பார்த்தா இவ்வளவுதான கடல்னுச்சான். எப்படி? அது போன்ற ஒரு நிலையில தான் நாம் திருவள்ளுவர் அருளி இருக்கின்ற அந்த கோட்பாட்டை கொண்டு செல்வதற்கு வக்கற்றவர்களாக, திறனற்றவர்களாக, மொழியற்றவர்களாக, நெறி தெரியாதவர்களாக நாம் திருவள்ளுவரை நம்மளுடைய இடத்துல கொண்டாந்து சிறை வைக்க பார்க்கிறோம். அது தவறு. திருவள்ளுவர் எல்லாரையும் இணைக்கிறாரு. ஒரு நாடு ஒரு மொழின்றது எந்த நாட்டுக்காரனையும் இணைக்க முடியும், எல்லாருக்கும் பொருந்தும். அன்பில இருந்து பாருங்க, அன்புடைமையிலேருந்து தொடங்குங்க. அந்த கோட்பாடெல்லாம் பேச திருக்குறள்ல ஒரு 7 சீரம் அப்படியே ஒரு கருத்து இருக்குன்னு 2-3 சொற்கள் அல்லது 2-3 சீர்கள்ல ஒரு பெரிய கோட்பாடு வச்சிருப்பாரு. இந்த நிலையில தமிழர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. எந்த தமிழ் பல்கலைக்கழகமும் யாரையும் இதுல ஊக்கப்படுத்தல. திருக்குறள் ஆராய்ச்சிகள் பேர்ல நடக்குது. திருக்குறளுடைய அழகு, உவமை, அவரு என்னென்ன இதெல்லாம் அப்படி பயன்படுத்தியிருக்காரு போயிருக்காரு, இது சில சிறப்பு பார்வைகளை மட்டும் ஊக்கப்படுத்தி கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு பார்க்குறேன். ஆனால் ஒட்டுமொத்த கோட்பாட்டை எடுத்து திருவள்ளுவரனுடைய தனித்தன்மையை, எதையும் சாராத தனி நிலையாக தனித்து நிற்கின்ற அதனுடைய தனிப்பேர் ஆற்றலை, வள்ளலாரை போல தனித்ததான நிலையில அவர் கொண்டு வந்த நெறியை எடுத்து காட்டுகிற திறனும் பொறுப்பும் தமிழனுக்கு அந்த வலிமையும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். யாரையும் சாடுவதோ, எந்த மதத்தையும் தப்பு என்று சொல்லுவதோ, எந்த கொள்கைக்காரரையும் தாழ்ச்சி செய்வதோ நமக்கு நோக்கம் அல்ல, நம்முடைய கருத்தும் அல்ல என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி இறுதியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது இந்த ஆதி பகவன் முதல்ல எடுத்தேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா நான் சொல்றேன். ஆதி பகவன் அப்படின்னு அது என்ன சொல்றாங்க சிலர், முதல் குரு, ஆதீன முதல், பகவன்னா குரு, முதற்குறவன், முதற்குரு அப்படின்ற ஆதியில் இருந்த குரு. இப்ப சமணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடபதேவர், அவர் தான் அந்த ஆதிகுரு அப்படின்னு அவங்க ஒரு கருத்து. அது போல மற்ற சிலர் இல்ல அவர் முதல் குருன்னு சொல்லி இவரை சொல்றாரு, அவர் சொல்ற, அப்படி போறாங்க. திருக்குறள் அந்த குருவை பத்தி அங்க பேசல, நல்லா கவனிக்கணும். அதாவது ஓமை என்ன சொல்றாரு, அகர முதல எழுத்து எல்லாம். எழுத்தெல்லாம், எழுத்துன்றது ஒண்ணு. எழுத்து எப்படி? அது அகரத்திலேருந்து வருது, எல்லா எழுத்தும் அங்கே இருந்து தான் தொடங்குகிறது அப்படின்னு. அகரத்தை சார்ந்துதான் எல்லாம் பிறக்கிறது, உருவாகிறது. அப்புறம் அந்த ஓமையை வச்சு அதுக்கு உலகத்துக்கு வர்றாரு. உலகுன்னு வரும்போது ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றார். ஆதி பகவன் முதற்று உலகு. முதற்று அப்படின்னாக்கா அதுக்கு முதலன்னு இருக்கு, இங்க முதற்றுன்னு இருக்கு. அதை அதை முதலாக, அதை அடிப்படையாக கொண்டு இந்த எழுத்தெல்லாம் வந்தது என்று சொல்றது போல, உலகு என்படுகின்றவை பல. நாம வாழும் உலகு மற்றும் மற்ற என்னென்ன உலகெல்லாம் இருக்குது. எந்த உலகம் எவ்வளவு பெரிய பேரண்ட பரப்பா இருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு, அவையெல்லாம் ஒரே அடிப்படையை தான் கொண்டிருக்கிறது, ஒரு மூலத்தை தான் கொண்டிருக்கின்றன. அந்த மூலம் அறிவுடையதா அறிவற்றதா? அந்த மூலம் என்பது உணர்வு உடையதா உணர்ச்சி அற்றதா?
அப்படின்னு பார்க்கறதுல தான் வேறுபாடு இருக்கு. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்ற மேல்நாட்டு அறிஞர்லாம் என்ன சொல்றான், கடவுள்னு ஒருத்தர் தேவையில்லை, இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது இயங்கி இயங்கி ஒரு நிலையில தேய்மானம் அடைஞ்ச பின்னாடி மீண்டும் வந்து வேறொரு வடிவத்துல அது மாறி உருமாறி வரும். அது வந்து யாரும் படைக்க வேணாம், யாரும் வந்து அதை உருவாக்க வேணாம், தோற்றுவிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் மாதிரி ஒரு பெரும்பாலான அறிவியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் மெய்யியல் அறிஞர்களாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பழங்காலத்திலிருந்து வந்தவர்கள்ல மிக பெரும்பாலார் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்ல ஒரு மூல பரம்பொருள் இருக்கு, அந்த மூல பரம்பொருள் இடத்துல இருந்து எல்லாமே வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கருத்துக்கு தான் அந்த ஓமானம் இதுல இருந்து வருது. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்திலிருந்து வருகின்றன, உலகுகள் எல்லாம் ஆதி பகவனில் இருந்து வருகின்றன. அப்ப ஆதி பகவன் தான் முதல் குருனா, முதல் குருவில இருந்து எல்லாம் வருதுன்னா அந்த முதல் குரு மனிதனா தெய்வமா? அவர் மனிதன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மனிதனாகப்பட்டவர் எங்கே இருந்து வந்தாரு? அவரே எங்கே இருந்து வந்தாருன்னா அப்ப அவர்கிட்ட இருந்து வந்து உலகம் வந்து சொல்றது பொய்யா போகுது. அவருடைய அம்மா அப்பா எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுடைய அம்மா அப்பா எங்க? அதுக்கு முன்ன அப்ப யாரு ஒருத்தர் ஒரு தோற்ற நிலைக்கு நீங்க கொண்டு வந்து வச்சு சொன்னாலும் முதல் குருன்னு, அந்த முதல் குரு முதல் வரமாட்டாரு. அப்ப அது அல்ல, அந்த முதல் குரல் வந்து அந்த இது பேசல, அது இறைவனைத்தான் பேசுகிறது, பரம்பொருளைத்தான் பேசுகிறது. நமக்கு சில பேர் இறைவன் என்ற பேர்ல அவங்க காட்டுற அந்த வடிவம், அவங்க சொல்ற சில இதெல்லாம் அந்த கோட்பாடுகள் நமக்கு ஒத்துக்காம இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். ஆனால் பரம்பொருள் என்று ஒன்று இல்லை, கடவுள் ஒன்று இல்லைன்னு சொல்றது வந்து அது பொருந்தாது. இல்லை, என்னுடைய உரிமை, அது என்னுடைய கருத்துரிமை, நீங்க எப்படி மறுக்க முடியும்? நான் மறுக்கல ஐயா, நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்றேன். திருவள்ளுவர் கருத்தை மாத்தாதீங்கன்னு சொல்றேன். அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு, வருதுன்னு அதுல இருந்து வருதுன்னு, எதுல இருந்து எது வருது அதை பாருங்க. ஆக எனவே இந்த இடத்துல அந்த ஆதின்றது வந்து தனி நிலை, அதாவது ஆ என்ற எழுத்து தனித்தும் இருக்கும், அதே வேளையில் பிற எழுத்துக்கள் தோன்றும் போது அவற்றோடு கலந்தும் அது வந்து இருக்கும். இங்கேயும் வந்து அதை தாங்கி நிற்குது, தான் தன்னுடைய தனி நிலை ஆ என்ற தனித்து அதை காண முடியும், அது பிறவற்றுக்கு சார்பு கொடுத்து நிற்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில அகரத்துக்கு ரெண்டு நிலை, ஒன்று தன்னுடைய தனி நிலை, இன்னொன்று அது எல்லாவற்றையும் சார்ந்து தழுவி இருக்கின்ற நிலை, அது சார்பு கொடுக்கிற நிலை. அது சார்ந்து இல்லை, என்னென்னமோ அதுல சார்ந்து இருக்கு. நான் எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் உணர்ந்தான், என் அறிவும் ஆற்றலும் என்னென்னமோன்னு சொல்லி பேசினாலும், என்னோட மனம் எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு அந்தாண்டு இருக்கின்ற பொருள் எல்லாம் பார்த்து உணர்கின்ற நிலையில என் கண் வழியாக எதை ஆராய்ந்தாலும் என்னோட அறிவுக்கும் என்னோட உணர்வுக்கும் எல்லைன்ற ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கு. எல்லையற்றதான ஒரு தன்மையில என்னால நான் இல்லை, நான் அதை உணர முடியல, எனக்கு உணர தெரியல. ஆனா எல்லையற்றதான தன்மையில தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆய்வு செய்து அறிஞர்கள்லாம் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. எல்லை ஒன்று இல்லாதனால தான் எல்லை அறு பரம்பொருள் என்று தமிழிலே அதை சொன்னார்கள். எனவே அந்த பகவுன்ற நிலை இருக்க, பகவு அன் பகவன், அதாவது எல்லாவற்றிலும் வந்து இறைவன் என்ன பண்ணிருக்குன்னா, இதுலயும் இருக்கான் இதுலயும் இருக்கான் இதுலயும் இருக்கான்னா பகுபட்டது போல இந்த உயிர்கள் ஒண்ணுல இருந்து பார்த்தா வேற வேறையா இருக்கு. அந்த இது ஒரு உடம்பு, இது ஒரு உடம்பு, அது ஒரு உடம்புன்னு எல்லாம் வேற வேறையா இருக்கும். ஒரு அணுநிலையில இருந்து ஒரு அண்ட பேரண்ட இது வரைக்கும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு சிறுசா இருந்தாலும் ஒரு பொருள் நிலை என்று சொன்னால் அந்த பொருள் நிலைக்குள்ளேயே எவ்வளவு சிறியதா இருந்தாலும் இருக்கிறான், எவ்வளவு பெருசா இருந்தாலும் இருக்கிறான். அப்படின் போது இவையெல்லாம் பகுப்பட்ட நிலையில இருக்கின்றவை. ஆக பகுப்படாத ஒட்டுமொத்தமாக நிற்கின்ற நிலையும் அவனுடைய நிலை, பகுப்பட்டதாய் தோன்றுகின்ற உயிர் இயக்க நிலை என்கிறதும் அந்த உயிர் இயக்க நிலையில அடி ஆதாரமாய் அதோடு இருந்து தாங்குகின்ற ஒரு தன்மையும் இருப்பதனால ஆதி என்றும் பகவன் என்றும் இரு தன்மையில இறைவனுடைய இருப்பு நிலை, இறைநிலையை எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுமையான தன்மையில திருவள்ளுவர் விளக்கி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளணும், அந்த பொதுமையை. அதை விட்டுட்டு எங்க சாமியை தான் சொல்லி இருக்கிறாரு, எங்க கடவுளை தான் சொல்லி இருக்கிறாரு, தோப்பார் எங்க புக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்ன, எத்தனாயிரம் வருஷத்துக்கு ரொம்ப பழசு அப்படின்னு சொல்றது எல்லாம். உமாபதி சிவனார் தான் ஒன்று சொல்லுவார், தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நூல் இன்று தோன்றியது அப்படின்றதுக்காக இப்ப இந்த காலத்துல வச்சுன்றதுனால அந்த நூல் வந்து
தீயது ஆக்கி விடாது. ரொம்ப தொன்மையான காலத்துல இருந்து வருது ஒரு நூல், அதனால அது நன்மையானதான் ஆகிவிட முடியாது. தொன்மையோ புதுமை என்பது அல்ல உண்மைக்கும் நன்மைக்கும் அளவுகோல். இதை புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாம் சரியா வரும். இந்த நிலை தான் இந்த ஆதி பகவன் நிலை தான் இந்த ஒருமையுமாக பன்மையுமாக நிக்கிறது தான் ஏகன் அநேகன் என்று பின்னால சொன்னாங்க. ஏகன் அநேகன் காண்க அப்படின்னு மாணிக்க வாசகர்